புத்தாண்டிலிருந்து நாம் வழிந்தோடுதலை குறித்து பேச ஆரம்பித்தோம். இது வழிந்தோடுதலின் ஆண்டு, நிரம்பி வழியும் ஆண்டு. இதில் நாம் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாக நிரம்பி வழிய வேண்டும். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்க மட்டும் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றால் போதாது. உங்களுடைய முழு குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே இந்த வழிதோடுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களுக்குள் அவைகளை நீங்க நடத்தி செல்ல வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு ஒரு திருச்சபையாய் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஆமென். ஆகவே நீங்கள் எல்லோரும் இதை ஊக்கமாய் ஒவ்வொரு வாரமும் செய்திகளை கேட்டு, கேட்ட செய்திகளை திரும்ப கேட்டு, குறிப்புகளை எழுதி கொண்டு அதை வைத்து ஜெபம் பண்ணி, அதை ஜெப குறிப்புகளா மாற்றி, இந்த தேசத்துல நீங்கள் அனைவரும் தேவனுடைய வழிந்தோடுதலுக்குள் வர வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு பொருத்தனை பண்ணணும். இதில் நான் வராவிட்டால் நான் உங்களை ஓய பண்ண விடேன். அதான் கர்த்தர் சொல்கிறார். நான் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்னை அமர விடாதீர், என்னை இளைப்பாற விடாதீர். அதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள். அப்போ அவர் சொல்லும் போது நாம் அதை செய்ய வேண்டாமா? அவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணி பரிந்துரைப்பு செய்து நாம் நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த சில 2 வாரங்களாக நாம் எப்படி ஏன் இந்த வழிந்தோடுதலுக்குள் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், அவர் வழிந்தோடுதலின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் நம்மை வழிந்தோடுதலுக்குள் நடத்தி செல்கிறார். நாம் அதற்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு இன்றைக்கு வழிந்தோடுதலில் வாழ்வதை குறித்து பேச விரும்புகிறேன். லிவிங் இன் தி ஓவர்ஃப்ளோ. ஆமென். வழிந்தோடுதலில் வாழ்வது அவ்வப்பொழுது வந்துட்டு போற ஒரு சமாச்சாரம் அல்ல. வழிந்தோடுதலுக்குள் அவ்வப்பொழுது நான் வந்து போகிறவன் அல்ல. இருக்கிறீங்களா? நான் அங்கேதான் தங்கி தாபரிக்க வேண்டும். நான் அங்கதான் வாழ வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் பாருங்க. வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழிந்தோடுதலுக்குள் வாழுங்கள். அல்லேலூயா. அவங்க பதில் சொல்லலன்னா திருப்பி சொல்லுங்க அவங்கள பார்த்து. இல்ல சும்மா சொல்றேன். வழிந்தோடுதலில் வாழ்வது என்றால் என்ன? அதுதான் முதலாவது நாம் பதில் சொல்ல வேண்டும். வழிந்தோடுதலில் வாழ்வது என்றால் என்ன? வழிந்தோடுதலில் வாழ்வது என்பது தேவன் நம்மை, கவனிங்க, தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அங்கீகரிப்பது. தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் வழிந்தோடுதலில் வாழ்வதனுடைய அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? ஆனால் அதே சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், இதன் அர்த்தம் நாம் வழிந்தோடுதலுக்குள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனால நமக்கு கஷ்டங்களே வராது என்று சொல்ல முடியாது. வழிந்தோடுதல் என்று சொல்லும்போது கஷ்டங்களே வராத ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களின் மத்தியில் தேவன் தம்முடைய பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவ பாருங்க, கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. காரணம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதன் மத்தியில் தேவன் தம்முடைய பரிபூர்ண பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் அதை தெளிவாக உணர வேண்டும். வழிந்தோடுதலுக்குள் வாழ்வதனால நமக்கு பிரச்சனை வராது என்று சொல்கிற போதனைகள் தவறான போதனை. பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் பிசாசினால் ஆண்டு கொள்ளப்படுகிறது. ஆனால் விசுவாசிகள் அல்ல. விசுவாசிகளுக்கு எதிர்ப்பின் காரியங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் நீங்கள் மாற்ற முடியும். உங்களுடைய சவால்களை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய மலைகளை பெயர்க்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் மீது ஜெயம் கொள்ள முடியும். நீங்கள் வார்த்தையை பேசினால் வார்த்தை உங்களை விடுதலையாக்கும்.
அப்போ வார்த்தையை எந்த ஒரு சூழ்நிலையும் பேசுகிற மக்களாய் நாம் மாறும்போது நாம் தேவன் வைத்திருக்கிற வழிந்தோடுதலுக்குள் நாம் வாழ்வோம். எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ பாருங்க, தேவன் அளிக்கின்ற, தேவன் கொடுக்கின்ற இந்த வழிந்தோடுதல் நம்முடைய மனப்பான்மை மாற்றும். இந்த வழிந்தோடுதல் நம்முடைய மனப்பான்மை மாற்றும். இந்த புத்தாண்டில் உங்களுடைய மனப்பான்மை தேவ வசனத்தினால் அதாவது வழிந்தோடுதலை பற்றி தேவனுடைய வசனங்களினால் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தோல்வியின் மனப்பான்மை அகற்றிவிட வேண்டும். பிரச்சனையின் மனப்பான்மை, குறைவின் மனப்பான்மை, இப்படிதான் இதுதான் என் விதி என்கின்ற அந்த அந்த மனப்பான்மை இந்த ஆண்டுல நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் விதி, இதுதான் சதி, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. யார் என்ன சதி செய்தாலும், யார் என்ன முயற்சி செய்தாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய மனதை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்களானால் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த சபையின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அதுதான். வசனத்தை விசுவாசித்து கேட்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டு அதை தேவ வாக்காக எடுத்துக்கொண்டு அது தேவனுடைய போதனைகளாக எடுத்துக்கொண்டு அது தேவனுடைய கோட்பாடுகளாக எடுத்துக்கொண்டு அது தேவனுடைய அறிவுரைகளாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக சொல்கிறேன், வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, நம்முடைய மனப்பான்மை மாற்றப்படும் போது என்ன நடக்கிறது? எதிர்பாராத இடங்களில் ஆசீர்வாதங்களை நாம் காண அனுமதிக்கிறது இந்த மனப்பான்மை. வழிந்தோடுதலின் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் போது எதிர்பாராத இடங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து குவியதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மீது அது வந்து குவியும். அல்லேலூயா. அப்போ வழிந்தோடுதலின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ஏற்கனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எனவே வழிந்தோடுதலில் வாழ்வதை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்க்க வேண்டிய குறிப்பு, முதலாவது 3 குறிப்புகள். முதலாவது குறிப்பு நாம் இன்றைக்கு பார்ப்போம். வழிந்தோடுதலில் வாழ்வதை குறித்த 3 குறிப்புகள். முதலாவது, பரிபூர்ணத்திலிருந்து வருவது. பரிபூர்ணத்திலிருந்து வருவது. Coming from abundance. The first thing you need to understand about living in the overflow is, the first truth you need to understand about living in the overflow is coming from abundance. வழிந்தோடுதலை பற்றி நாம் வாழ விரும்பினால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு, பரிபூர்ணத்திலிருந்து அல்லது வழிந்தோடுதலிலிருந்து நாம் வருகிறோம். அது குறித்து உங்களுக்கு விளக்கினால் உங்களுக்கு புரிஞ்சிடும். தேவனுடைய வார்த்தை எப்படிங்க, நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகின்ற, தேவன் வாஞ்சிக்கின்ற இந்த பரிபூரணத்தை, இதை பற்றி ஒரு நிச்சயமான அதாவது உறுதியான அத்தாட்சி, உறுதியான சாட்சி தேவனுடைய வார்த்தை தான். இது போதகர் காலன் டிக்ரூஸ் பேசுறதுனால உங்களுக்கு நடக்க போறது இல்லை. இது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மை வழிந்தோடுதலுக்குள் நடத்த விரும்புகிறார். வழிந்தோடுதலான வாழ்க்கை வாழ நமக்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு உறுதியான சாட்சி எது? உறுதியான சான்றிதழ் எது? தேவனுடைய வார்த்தை தான். அப்போ வார்த்தையில் அதை சொல்லும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நான் யோசிக்கிறேன், நான் போயிட்டு ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆராய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆராய்ந்து பார்க்கலாம், ஆனால் வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. அபிப்பிராயங்கள் அல்ல, மற்றவர்கள் சொல்ற தத்துவங்கள் அல்ல, வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் இது நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி. நாம் இந்த வழிந்தோடுதலுக்குள் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்கு சாட்சி தேவனுடைய வார்த்தை தாமே. ஆமென். இது நமக்கான தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்மை குறித்து தேவனுடைய இருதயத்தில் அவர் என்ன நினைக்கிறார்,
என்ன எண்ணுகிறார், என்ன கருதுகிறார், என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை மிகவும் அதிகமாய் செழிக்க வைக்க விரும்புகிறார். He wants you to prosper exceedingly. That's the heart of God for us. நமக்காக தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் என்ன? நாம் மிக அதிகமாய் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மிக அதிகமாய் நாம் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் வைத்திருக்கிற இந்த பரிபூர்ணத்திற்குள் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். To live in abundance, to live in overflow is the will of God for your life. Amen. வழிந்தோடுதலில் வாழ்வது அல்லது இந்த பரிபூரணத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது உங்களுக்காக. இது அபிப்பிராயங்கள் அல்ல, இது முற்போக்கான வார்த்தைகள் அல்ல, இது தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, ரேமா வார்த்தை. இந்த சபைக்கு ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன். அப்போ இந்த வார்த்தை தேவன் நம்மிடத்தில் ஆணித்தரமாய் பேசும்போது அதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும், அதை நாம் அபியாசப்படுத்த வேண்டும். அப்போ நமக்காக அவருடைய பரிபூர்ணத்தை பற்றி சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தெளிவாக தேவன் இங்க இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போது வழிந்தோடுதலின் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் வழிந்தோடும் போதுதான் எந்த இடமும் கொள்ளாது, எந்த இடமும் போதாது. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவற்றது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வரம்புகளோ எல்லைகளோ கிடையாது. அல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும். அப்போ நான் சொல்கின்ற காரியம் மிக முக்கியம். ஏன் இந்த வசனங்களை நான் காண்பிக்கிறேன்? ஏனென்றால் இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற வசனங்கள் அல்ல, ஒரு சத்தியம் அல்ல, வேதம் முழுக்க இருக்கின்ற சத்தியம். தேவன் நம்மை அவருடைய பரிபூரணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் அவர் சிலுவைக்கு சென்று அவர் சிலுவையில் நமக்காக தரித்திரரானார். எதற்காக? நாம் செழிக்கும்படி. நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை செழிக்க வைத்திருக்கிறார். நம்மை வழிந்தோடுதலுக்குள் வாழ வைக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவரை அனுமதிக்க வேண்டும். ஆண்டவரே, நிச்சயமாய் இந்த ஆண்டில் உம்முடைய பரிபூர்ணத்தில் நான் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். இந்த நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க பாருங்க, அவர் சொல்கிறார், நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்க. அப்போ பாருங்க, தேவன் சொல்கிற இடத்துல எங்கே நம்மை அவரை சோதிக்க சொல்கிறார். ஏனென்றால் வேற ஒரு இடத்துல வாசிக்கும் போது தேவனை சோதிப்பது பாவம். ஆனால் இந்த ஒரு இடத்துல தேவன் மட்டுமே, தேவன் தாமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். கொடுத்தல் விஷயத்துல நம்மை அவரை பார்த்து நாம் அவரை சோதிக்க முடியும் என்று, சோதித்து பார் என்று சவால் இடுகிறார். நீ கொடுத்து பார், நீ கொடுத்த பின்பு நான் என்ன செய்கிறேன் என்பதை பார். நான் நீ கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் ஆசீர்வதிக்கும் போது, உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண பொழுது உங்களுடைய இடங்கள் கொள்ளாமல் போகும். இடம் கொள்ளாத ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அறைகள் வழிந்தோடும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து வழிந்தோடி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்குள் அது பாய ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இதை கற்பனை செய்து பாருங்க, இந்த வசனத்தை சற்று கற்பனை செய்து பாருங்க. தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்கள் அவருடைய வழிந்தோடுதலுடைய ஆசீர்வாதத்தை, நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்திற்குள் நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். I am blessed to bless. ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். மீண்டும் கேட்கலையே. அல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிக்க நான்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதற்காக தான் தேவன் நமக்கு செழிப்பு கொடுக்கிறார். நம்ம ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். உதாரத்துவமாய் நாம் தாராளமாய் கொடுக்கிற மக்களாய் மாறும்போது நான் சொல்கிறேன், இந்த தேசம் மட்டும் இல்ல, பல தேசங்களில் சுவிசேஷம் கேட்கப்படும். ஆமென். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் எப்படி? இடங்கொள்ளாமல் போகும். இடங்கொள்ளாமல் போகும். அதாவது அதை பெறுவதற்கு இடமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த விசுவாசிகளுக்கு, இந்த நம்புகிற மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 132, சங்கீதம் 132 15ஆம் வசனம். சங்கீதம் 132 15ஆம் வசனம். Psalm 132 verse 15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆகாரத்தை நான் நான் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து வருவேன். வருவேன். அதன் ஆகாரத்தின எதன் ஆகாரத்தை? அந்த பகுதியை வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசுகிறது, சீயோன் பட்டணத்தை பற்றி பேசுகிறது. அப்போ தேவன் சொல்கிறார், அவருடைய மக்களுடைய ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் I will abundantly bless her food supply. ஆங்கிலத்தில் அதன் ஆகாரத்தை நான் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன். வெறும் அவர்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் அல்ல, அதனுடைய அதனுடைய ஆகாரத்தை பரிபூர்ணமாய் நான் ஆசீர்வதிப்பேன். நிரம்பி வழியத்தக்கதாய் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களுடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை குறித்து இது தேவனுடைய எண்ணமாக, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறதுங்க. இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? நமக்கான தேவனுடைய நோக்கத்தை பற்றி பேசுகிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய ஆகாரத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பது, உங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிப்பது, உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பது, உங்களுடைய முதலீடுகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இருக்கிறீங்களா? அதுதான் தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்கள். வெறும் உங்களுடைய ஆகாரம் மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய படிப்பு, உங்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, உங்களோடு இணைந்திருக்கும் எவருக்கும் பற்றாக்குறை, அதாவது வளங்களை பற்றிய பற்றாக்குறை, ஆதாரங்களை பற்றிய பற்றாக்குறை, ரீசோர்சஸ். இந்த ரீசோர்சஸ் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆதாரங்கள், வளங்களை குறித்து நீங்கள் பற்றாக்குறையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு இணைந்திருக்கிற எவருக்குமே வளங்களில் அவர்களுக்கு எந்த பற்றாக்குறை இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறைவு இருக்கக்கூடாது என்று தேவன் திட்டம் இருக்கிறார். தேவன் நோக்கமிட்டிருக்கிறார். தேவன் அதை உங்களுக்கென்று நியமித்திருக்கிறார். அப்போ உங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் கூட அவர்கள் குறைவில் வாழ முடியாது. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதற்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம் இருக்க முடியுமா? என்னோடு, என்னுடைய அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் எவருக்குமே, வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற உற்றார் சுற்றார் அனைவரும் நண்பர்கள், உடன் ஊழியர்கள், உங்களோடு இந்த உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவ வார்த்தையில் இணைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எவருக்குமே வளங்களில் பற்றாக்குறை இருக்காது. அப்போ உங்களுடைய வியாபாரங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஞானத்தினால் மட்டுமல்ல, உங்களுடைய ஆற்றலினால் அல்ல, உங்களுடைய செயல்திறனினால் அல்ல, தேவ கிருபையினால். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஆகாரத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிற மக்களாய் இந்த ஆண்டில் மாறுவீர்கள். அநேக ஊழியர்களை தாங்குகிற மக்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆமென்.
மேலும் அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய பரிபூரணத்தோடு உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராம். அவருடைய பரிபூரணத்தோடு உங்களை தாராளமாய், ஏராளமாய், வரம்பில்லாத விதத்தில் ஆசீர்வதிப்பார். What an honor to serve this God. He will lavish you with his abundance. The word lavish is a powerful word. ஆங்கிலத்தில் இந்த lavish என்கின்ற வார்த்தை உண்மையாகவே ஒரு வெளியேற பெற்ற வார்த்தையா இருக்கிறது. அவர் நான் உன்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது, என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை தாராளமாக ஆசீர்வதிப்பேன். வழிந்தோடுதலின் ஆசீர்வாதத்திற்குள் நீங்கள் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ சரி, நான் என்ன சொன்னேன்? முதலாவது குறிப்பு என்னங்க? பரிபூர்ணத்திலிருந்து வருவது. நீங்களும் நானும் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறோம், பரிபூர்ணத்திற்குள் வருவதில்லை. I am not coming into abundance, I'm coming from abundance. You have to make the distinction. இந்த வேறுபாட்டை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் பரிபூர்ணத்திற்குள் வருகிறவன் அல்ல, பரிபூர்ணத்திலிருந்து வருகிறவன். விளக்கி காண்பித்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, பரிபூர்ணத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லும்போது, இந்த பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம் எங்கே தொடங்கியது? எப்பொழுது தேவன் அதை தொடுக்கிறார்? யாருக்கு தேவன் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார்? ஆதியாகமம் 1 அதிகாரம் என்ற எங்க தொங்கிடுச்சுன்னா நேரம் அங்கதான் போகணும். அப்ப பரிபூர்ணமானது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு கோட்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு கோட்பாடு அல்ல. இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இது தேவனுடைய நோக்கமாய், தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது என்று வேதத்தில் தேவன் தாமே வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 20 வசனம் முதற்கொண்டு 22 வசனம் வரைக்கும். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். இந்த 3 வசனங்களில் தேவனுடைய இந்த பரிபூர்ணத்தை குறித்து, இந்த வழிந்தோடுதலை பற்றி தெளிவாக போதிக்கிறார் பாருங்க. 20 வசனம், ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். எப்படிங்க? ஏதோ உங்களால் முடிந்ததை செய்யுங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஜனிப்பிக்க கடவா என்று சொல்லல, திரளாய். ஆமா, கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். திரளாய் பேசும்போது ஏன் திரளாய் காண்பிக்க மாட்டேங்கிறீங்க? குறைவாய் யோசிக்கிறீங்களே. எல்லாரும் சொல்லுங்க, திரளாய். மீண்டுமாய். நீங்க சொல்ற விதம் உங்களுக்குள்ள போகணும். தேவன் மற்ற சிருஷ்டிப்பை குறித்து அவர் யோசிக்கும் போதே அவர்களும் பரிபூர்ணத்திலிருந்து தான் வர வேண்டும் என்று சொல்கிறார். அவங்களுடைய ஆரம்ப பரிபூர்ணத்திலிருந்து. Their beginning, even the rest of creation begins from abundance. If you get this revelation, you will never worry about life. இந்த வெளிப்பாடு நீங்கள் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையை பற்றி எப்போதுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நான் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி என்னை அதிலிருந்து வர பண்ணினார். நான் அதுதான் சொல்கிறேன், நான் பரிபூர்ணத்துக்குள் வரல, பரிபூர்ணத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய ஆரம்பமே பரிபூர்ணத்திலிருந்து. ஏனென்றால் என்னுடைய ஆரம்பம் ஏன் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறது என்றால், பரிபூர்ணமான ஒரு இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். பரிபூர்ணமான தேவனிடத்திலிருந்து நான் வந்தபடினால் இந்த பூமியில் நான் தொடங்கும் பொழுது கூட பரிபூர்ணத்திலிருந்து தான் தொடங்குகிறேன். அப்ப பாருங்க, ஆவிலும் சரி சரீரத்திலும் சரி நான் பரிபூர்ணத்திலிருந்து தான் வருகிறேன். அதற்குள் வரல, அதிலிருந்து வருகிறேன். இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்வா, நீங்கள் எதை குறித்து கவலைப்படாது.
நெருக்கடிகள் வரலாம், பண நெருக்கடிகள் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மற்ற சிருஷ்டிப்புகளை குறித்து தேவன் பேசும்போது அவருடைய அவருடைய நோக்கமே வழிந்தோடுதல், அவருடைய நோக்கமே பரிபூர்ணமா இருக்கும்போது, அப்போ இந்த பற்றாக்குறை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஏனென்றால் இந்த பற்றாக்குறையின் பிரமாணத்தை விட அவருடைய பரிபூர்ணத்தின் பிரமாணம் மேலானது. ஏனென்றால் இந்த குறைவு எப்பொழுது வந்தது? பாவத்தினுடைய சாபத்தினால். ஆனால் சாபத்திற்கு முன்பாக பரிபூர்ணம் ஏற்கனவே இருந்திருக்கிறது. அப்போ பரிபூர்ணம் என்பது ஒரு நித்திய பிரமாணம், குறைவு என்பது சாபத்திற்கு பிறகு வந்த தற்காலிகமான ஒரு பிரமாணம், மாறக்கூடிய பிரமாணம். அப்போ நான் எதை விசுவாசிக்கிறேன்? மாறக்கூடிய சூழ்நிலையா அல்லது என்றென்றுமாய் மாறாத தேவ சத்தியமா? அதுதான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்படுவது ஜனிப்பிக்கப்படுவது என்றார். அப்ப பாருங்க 22ஆம் வசனத்துல, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருகக் கடவது என்றும் சொன்னார். இப்போ நீங்கள் 20ஆம் வசனத்துல கோடிட்டுக் கொள்ள வேண்டிய வார்த்தை திரளாய். ரைட்டுங்களா? அது கோடிட்டுக் கொள்ளுங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஹைலைட் பண்ணிருக்குன்னா ஹைலைட் பண்ணிக்கங்க. 22ஆம் வசனத்துல 2 வார்த்தைகள். 2 வார்த்தைகள். நிரப்புங்கள், பெருகக் கடவது. பெருகக் கடவது. அப்போ தேவனுடைய உத்தரவாதம் என்ன? தேவனுடைய கட்டளை என்ன? நீங்கள் பலுகி பெருக வேண்டும். அப்போ எதற்காக பலுகி பெருக சொல்கிறார்? சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றால், வானத்தின் ஆகாயத்தை நிரப்புங்கள், அதை பெருக பண்ண. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் பெருக வேண்டும். நெருக்கத்தில் பெருக்கத்தை உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன் மட்டுமே. He is the only God who can command multiplication in the most tragic moments of life. நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகள் தேவன் மட்டும்தான் பெருக்கத்தை கொண்டு வர முடியும். காரணம், அவர் பரிபூரணத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆரம்பத்திலிருந்து தேவன் என்ன சொல்கிறார்? உன்னை நான் சிருஷ்டித்த போது நான் உன்னை பரிபூர்ணத்திலிருந்து தான் உண்டாக்கினேன். நீ என்னிடத்திலிருந்து தான் வந்தவன், நீ என்னிடத்திலிருந்து வந்தவள். எனவே நீ என்னுடைய மகனாய் மகளாய் இருக்கிறீர். அப்போ நான் பரிபூர்ணமானவராய் இருக்கும்போது நீங்களும் பரிபூர்ணமான பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இது தேவனுடைய வாக்குங்க, இது தேவனுடைய சத்தியம், இது தேவனுடைய போதனை. இது நான் புரிந்து கொள்ளும் போது நான் ஒரு காலமும் பற்றாக்குறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிரியமானவர்களை, நீங்கள் குறைவில் வாழ்வது தேவனுடைய சித்தம் ஒரு காலமும் கிடையாது. இல்லை என்றால் 2 மக்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை உண்டாக்க வேண்டும்? அவ்வளவு பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை, ஆயிரக்கணக்கான விருட்சங்கள் நிறைந்த மரங்களை ஏன் உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும்? ஏன் அத்தனை மிருகங்கள், பறவைகள், ஏன் இந்த முழு அண்டசராசத்தை உண்டாக்க வேண்டும்? அத்தனை நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரம் உண்டாக்கி இருக்கலாமே. யோசித்து பார்த்தீங்களா? கிரகங்கள் ஏன் அத்தனை இருக்க வேண்டும்? ஏனென்றால் மனுஷன் பரிபூர்ணத்திலிருந்து அவன் ஆரம்பிக்கப்படுகிறான், அவன் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறான். எனவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் நான் பற்றாக்குறைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் அங்கிருந்து வரல. சாபம் எனக்கு அந்த காரியத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது. ஆனா நான் சாபத்தின் கீழ் அல்ல, நான் கிருபையின் கீழ் வாழ்கிறேன். சாபம் கொண்டு வந்ததை கிருபை நீக்கி, அவர் மீண்டும் கிருபை எனக்கு என்ன செய்தது? தேவனுடைய அனந்த ஞானத்தை கொண்டு அவருடைய அனாதி தீர்மானத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முற்பட்டிருக்கிறது, நிறைவேற்றிருக்கிறது. தேவனுடைய அனாதி தீர்மானம் என்ன? நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும், அவருடைய வழிந்தோடுதலுக்குள் வாழ வேண்டும், அவருடைய பரிபூரணத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து தான் வருகிறீர்கள். அப்போ கவனிக்க வேண்டும், இந்த பரிபூரணத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லும் போது
பரிபூரணத்துல வருகிறேன் என்று சொல்லும்போது என்ன குறிக்கிறது? பரிபூரணத்துக்கு வருவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். முதலாவது நான் இதை தெளிவாக சொல்கிறேன். Coming from abundance means approaching situations or life with the mindset that already there is an abundance, plentiful of something, whether it be resources, opportunities, or attributes like grace, mercy, love, joy, and peace. அப்ப கவனிக்க வேண்டும், பரிபூரணத்திலிருந்து வருவது என்பது நாம் இந்த சூழ்நிலைகளுக்கு எதிராய், நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் நாம் நடந்து செல்லும் போது, அதை சந்திக்கும் போது, எதிர்மாறான சூழ்நிலை இருக்கும் போது, நமக்கு எதிராக சவால்கள் இருக்கும் போது, எப்படிப்பட்ட மனப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும்? ஏற்கனவே எனக்கு பரிபூரணம், ஏற்கனவே எனக்கு ஏராளமாய் தேவன் சகலவற்றையும் செய்திருக்கிறார். என்ன காரியங்கள்? வளங்கள் அல்லது ஆதாரங்கள், வாய்ப்புகள் அல்லது அவருடைய குணாதிசயங்கள், கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகள் எல்லாம் எப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? பரிபூர்ணமாய் ஏற்கனவே கொடுத்தபடினால், என் பிரச்சனைகள் வரும்போது எனக்கு ஏற்கனவே நிறைவு இருக்கிறபடினால், எனக்கு ஏற்கனவே பரிபூர்ணமாய் இருக்கிறபடினால், எனக்கு ஏற்கனவே தேவன் இந்த மனப்பான்மை கொடுத்தபடினால், நான் என் குறைவை பார்த்து இயேசுவின் நாமத்திலே நீங்கி போ என்று நான் கட்டளிடக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கு. ஏனென்றால் எனக்கு அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறது. ஆமென். அப்போ பரிபூரணத்திலிருந்து வருவது என்றால் என்ன? ஏற்கனவே தேவன் எனக்காக, நமக்காக எல்லாவற்றையும் பரிபூரணமாய் வைத்திருக்கிறார் என்கின்ற மனப்பான்மை எனக்கு ஏற்கனவே இருக்கிறது. அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால என்னால் வேற எந்த முரண்பாடான சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் சூழ்நிலையின் மனுஷன் அல்ல, நான் வார்த்தையின் மனுஷன். விளங்குதுங்களா? அப்போ முரண்பாடான சூழ்நிலை வருகிறது, நிச்சயமா வரும். opposing circumstances come, negative circumstances come, பிற்போக்கான சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியில தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? அவருடைய வளங்கள், அவருடைய ஆதாரங்கள், அவருடைய வாய்ப்புகள், அவர் நமக்கு அளித்திருக்கிற வாய்ப்புகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய குணாதிசயங்கள், கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ தேவன் அதை பரிபூர்ணமாய் வழிந்தோடும் விதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் எக்காரணத்தை கொண்டு எனக்கு தோல்வியின் மனப்பான்மை இல்ல. ஏனென்றால் ஏற்கனவே சத்திய போதனை என்னுடைய மனதை எப்படி தொட்டிருக்கிறது? உனக்கு பரிபூர்ணத்திலிருந்து தான் நீ வந்திருக்கிற, என்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து தான் நீ வந்திருக்கிற. அப்போ ஒரு காலமும் ஏன் இந்த வார்த்தைகள் நான் போதிக்கிறேன்? ஏனென்றால் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது, முரண்பாடான சூழ்நிலைகள் வருகிறது. அவைகள் வரும்போது எனக்கு தெரிந்த சத்தியம் என்ன? நான் பரிபூர்ணத்திலிருந்து வந்திருக்கிறேன். இது மாறிதான் ஆக வேண்டும். இது என்னுடைய நிலை அல்ல, இது என்னுடைய வரம் அல்ல, இது என்னுடைய ஸ்தானம் அல்ல, இது என்னுடைய வாழ்க்கை பாணி அல்ல. இது பிசாசனுடைய தாக்கம், இது பிசாசனுடைய பொய், இது பிசாசனுடைய சூழ்ச்சி. எனவே இயேசுவின் நாமத்தினால் என் சூழ்நிலைகளை எதிர்க்க எனக்கு இந்த மனப்பான்மை ஏற்கனவே இருக்கிறது. என்ன மனப்பான்மை? தேவன் யாவற்றையும் ஏற்கனவே எனக்கு பரிபூர்ணமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொன்னதை விளங்கிடுச்சுங்க? எத்தனை பேர் நான் சொன்னதை விளங்கல? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏனென்றால் இந்த செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எங்கிருந்து இந்த காரியம் வந்தது? ஏன் இந்த ஆண்டில் தேவன் இதை சொல்கிறார்? ஏனென்றால் வேதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து மற்ற சிருஷ்டிப்புகளை குறித்து அவர் எண்ணும் போது கூட இப்படிதான் நினைக்கிறார். அவர்களே பரிபூர்ணத்திலிருந்து வரும்போது அப்போ நாம் யாரு? சிருஷ்டிப்பினுடைய கிரீடமா இருக்கும். We are the crowning creation. We are the highest of all creation. எல்லா சிருஷ்டிப்பினுடைய
உன்னதமான சிருஷ்டிப்பு நீங்களும் நாங்க தான். அப்ப நாம் எப்படி வாழ வேண்டும்? பரிபூரணத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்ப பரிபூரணத்துல வருவது என்பது தேவன் தம்முடைய மக்களுக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய மக்களுக்கு தேவன் பரிபூரணத்தை, வழிந்தோடுதலை விரும்புகிறார். அதை ஒழுங்கு செய்திருக்கிறார். அதை கொடுத்திருக்கிறார். God has made provision. That is what coming from abundance means. He has made provision generously for his children. God provides generously for us. தேவன் தாராளமாய் தம்முடைய மக்களாகிய தம்முடைய பிள்ளைகளை நமக்கு அவர் ஏற்கனவே யாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இனிமேல் யோசித்து கொடுக்க போறதில்லை. கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் யாவற்றையும் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் கொடுத்து விட்டார். இனிதான் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. ஏற்கனவே கொடுத்து விட்டாருங்க. நீங்கள் அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவன் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ நீங்கள் பலவந்தமாய் உங்களுடையதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாய் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெறும். ஆமென். தேவன் தாராளமாக அவருடைய பிள்ளைகளை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதுதான் இந்த பரிபூரணத்திலிருந்து வருவது. இந்த சத்தியமானது நம்மை உற்சாகப்படுத்துகின்ற காரியம் என்ன? கவனிங்க, இந்த சத்தியமானது பேராசை மற்றும் ஒரு எப்படி சொல்றது, சுயநலமான மனப்பான்மையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அதாவது அன்பு, விசுவாசம், பகிர்ந்து கொள்ளுதல் என்கின்ற மனப்பான்மைக்கு கொண்டு வருகிறது. ஒன்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி மற்றொன்றுக்குள், மற்றொரு மனப்பான்மைக்குள் கொண்டு வருகிறதுக்காக இந்த சத்தியமானது, பரிபூர்ணத்திலிருந்து வருவதனுடைய சத்தியம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நான் இந்த பரிபூரணத்தை பற்றி, இந்த செழிப்பை பற்றி நான் கேட்கும்போது, இது நான் சுயநலமாய் கேட்கிறேனா, அல்லது வெறும் பேராசைக்காக கேட்கிறேனா, அல்லது விசுவாசத்தை கொண்டு அன்பு நிமித்தமாய் மற்றவர்களோடு நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மற்றவர்களை நான் தாங்க வேண்டும், இல்லாதவர்களை நான் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தில், அந்த மனப்பான்மையில், அந்த மனப்போக்கில் நான் இருக்கிறேனா? எனக்கு பேராசை மனப்பான்மை இல்லை. அதிலிருந்து இந்த பரிபூரணத்திலிருந்து வருவது என்னை விடுதலை ஆக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு பரிபூரணம். அப்ப எனக்கு ஏன் பேராசை இருக்கணும்? இருக்கிறீங்களா? உங்களுடைய சொத்து நான் ஏங்க குறித்து பொறாமைப்படணும்? நீங்க செழிக்க செழிக்க நான் சந்தோஷப்படணும். நான் வயிறு எரியக்கூடாது. இதுக்கு மட்டும் இவருக்கு மட்டும் இப்படி, நான் அவருக்கு போதகரா இருக்கிறேனே, இவர் செழிக்கிறார். அப்படி என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுத்த அதே தேவன் என் தகப்பனுமா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு எனக்கு டபுள் உறுதி. என்ன? என் சகோதரனுக்கு செய்வாரா, எனக்கும் செய்வார். ஏன்னா நானும் சகோதரர் தான். மேய்ப்பன் வந்து வெறும் டைட்டில் தான். ஆனால் உங்களுடைய சகோதரன். இதுதான் உறவு. ஆமென். மறுச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சகோதரன் சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சு தான் பார்க்கலாம். உங்களுடைய சகோதரன் சொல்லுகிறேன். தூரத்தில் இருக்கிற, தள்ளி நிற்கிற மேய்ப்பன் அல்ல, உங்களோடு வளர்கின்ற ஒரு சகோதரன். அப்போ நீங்கள் செழிக்கும் போது நான் சந்தோஷப்படுவதற்கு காரணம், நான் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறேன். எனக்கு பேராசை மனப்பான்மை கிடையாது. சுயநலமான மனப்பான்மை எனக்கு கிடையாது. மாறாக விசுவாசம், தயவு, அன்பு, பகிர்ந்து கொள்ளுதலின் மனப்பான்மை தான் நமக்கு இருக்கிறது. இந்த சத்தியம் அதுதான் நமக்கு உற்சாகம் படுத்துகிறது. ஆமென். அப்போ கவனிங்க, நான் இப்போ இந்த சத்தியம் பரிபூர்ணத்தில் வருவேன் என்று சொல்லும்போது இதை எதை விளக்குகிறது? தெய்வீக தாராளத்தால் நான் காணிக்கைகளை கொடுக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. தெய்வீக தாராளத்தால் நீங்கள் காணிக்கைகளை கொடுக்கும் போது பாருங்க, நீங்க
ஐய்யய்யோ! நான் இத குடுத்துட்டா எனக்கு எவ்வளோ பேலன்ஸு? கால்குலேட்டர போட்டு டக்கு 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 டக்குன்னு போட்டு, ஓ! இவ்வளோ தான் இருக்குது. ஐய்யய்யோ! அப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம். ஆண்டவரே, நீங்க அடுத்த முறை நான் இல்ல. நான் அப்படி செய்கிறவன் அல்ல. மாறாக நான் எப்படி செய்கிறேன்? அவருடைய தாளத்தால் நான் கொடுக்கிறேன். அவர் எனக்கு பரிபூர்ணமானவர். பரிபூரணத்தை அவர் எனக்கு விரும்புகிறார். வழிந்தோடுதலில் நான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினால், அந்த தாராள மனப்பான்மையிலிருந்து, தேவனுடைய தாராளமான மனப்பான்மையிலிருந்து நான் விதைக்கும்போது, நான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் எங்க விதைக்கிறேனோ ஏற்படுத்துகிறேன். இருக்கிறீங்களா? நீங்க எங்க கொடுத்தாலும் சரி, அதாவது அதுதான் சொல்கிறேன். டிவைன் ஜெனராசிட்டி. கிவ் ஃப்ரம் டிவைன் ஜெனராசிட்டி. உங்களுடைய தாராளமான மனப்பான்மையிலிருந்து அல்ல, தெய்வீக தாராளமான மனப்பான்மையிலிருந்து. அவருடைய மனப்பான்மையிலிருந்து நாம் கொடுக்கும்போது, நாம் கஞ்சத்தனமாய் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால், அவர் அப்படி கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு அவர் அப்படி கொடுக்கும்போது, நான் எப்படி கொஞ்சமாய் கொடுக்க முடியும்? நானும் அந்த தாராள மனப்பான்மையால், அந்த தெய்வீக தாராளத்தால் நான் விதைக்கும்போது, நான் விதைக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க. தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஒரு முறையான விதத்தில், முறையான வழியில் நான் வைக்கும்போது, வேதத்தை நான் படிக்கும்போது, நான் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து படிக்கும்போது, அதாவது நான் வேதத்தை படிக்கும்போது என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து அல்ல, அதை குறித்து நான் ஏற்கனவே இது என்ன அர்த்தம் என்று யோசித்து வைத்திருக்கிற காரியம், அந்த காரியத்திலிருந்து அல்ல, நான் வேதத்தை படிக்கும்போது அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து நான் படிக்கும்போது, அவருடைய கண்ணத்தின் மூலமாய் நான் பார்க்கும்போது, இந்த காரியங்கள் நான் செய்யும்போது, நான் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறேன். விளங்குதுங்களா? மீண்டுமாய் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்துக் கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தை அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து, அவருடைய கண்ணோட்டத்தின் மூலமாய் நான் படிக்கும்போது, அதை தியானிக்கும் போது, அதை ஆராயும் போது, இவைகள் நான் செய்யும் போது பரிபூர்ணத்திலிருந்து நான் வருகிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தை எனக்குள் நான் தொடர்ச்சியா வைத்துக் கொண்டிருக்கிறேன். So the secret to overflowing life is to overflow in the word. ஆமென். அப்போ வழிந்தோடுதலை நீங்கள் வாழ விரும்பினால், முதலாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிரம்பி வழிய வேண்டும், வழிந்தோட வேண்டும். நான் வார்த்தையில் நிரம்பி வழிந்தோட விரும்பினால், முதலாவது வார்த்தைக்கு நான் சரியான நேரத்தை கொடுக்கணும். வேலை செஞ்சு, அலுவல் செஞ்சு, சமைச்சு எல்லாம் முடிச்ச பின்பு எவ்வளவு மீதமான நேரம் இருக்கிறதோ அப்படி அல்ல. அதெல்லாம் செய்வதற்கு முன்பாக தரமான நேரத்தை நான் தேவனுக்கு கொடுக்கும்போது, என் நாள் முழுவதும் அவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து கொடுப்பாருங்க. When you give your best time to God, God will make the rest of the time your best time. உங்களுடைய சிறந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது, நாள் முழுதும் உங்களுடைய மற்ற நேரத்தை அவர் சிறந்ததாய் மாற்றி கொடுப்பார். Are you listening to me? When you give the best time, He will make all your time best time. Amen. உங்களுடைய தரமான நேரம் எதுங்க? நீங்க வேற எந்த வேலை செய்வதற்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் வேதத்தை தியானித்து, பாடலை பாடி, கர்த்தரை துதித்து, அந்த நாளை நீங்கள் தொடங்கும் போது, அதுதான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய மிக சிறந்த நேரம். கொடுத்த பிறகு அந்த நாள் முழுக்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், அவர் எல்லா மீதியான நேரத்தை சிறந்த நேரமாய் மாற்றுவார். Even in the challenges, He will turn the rest of your time the best of your time. Why? Because you gave Him your best time. Oh my God. பிரியமானவர்களே, பற்றாக்குறையில் நீங்கள் வாழ்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. பற்றாக்குறையில் நீங்கள் வாழ்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரிபூர்ணத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செய்தி கொடுப்பதற்கு காரணம் அதுதான். நீங்கள் பரிபூர்ணமாய் வாழ வேண்டும். நீங்கள் சம்பூர்ணமாய் வாழ வேண்டும். அவருடைய வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ வேண்டும். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது
அது இடம் கொள்ளாமல் போக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளில் எந்த அறையும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. கடல் மணலை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆசீர்வாதங்கள் அதிகமானது. His blessings are more in number than the sand on the seashore. Do you believe his word? அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? கடல் மணலை பார்க்கிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமானது. அப்ப பாருங்க, நான் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் நான் வாசிக்க வேண்டும், என்னுடைய அனுபவத்திலிருந்து அல்ல. ஏனென்றால் நான் ஒரு நெருக்கடியில் போய் கொண்டிருக்கிறேன். வேதத்தை திருப்பி வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 4:19 வருகிறது. நான் அதை வாசிக்கும் என் சூழ்நிலை என் அனுபவம் ஒன்று சொல்கிறது. ஆனால் வேதத்தை தெரிந்து வாசிக்கும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதை வாசிக்கிறேன். தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் அவர் நிறைவாக்குவார் வாசிக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலை என்ன சொல்கிறது, என் அனுபவம் என்ன சொல்கிறது, இப்பொழுது நான் நெருக்கடியில் இருக்கிறேன், பண நெருக்கடியில் இருக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியல. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்? கர்த்தரிடத்துல கேட்பதற்கு முதலாவது நம்ம யோசிக்கிறது எங்க போய் கடன் வாங்கலாம், எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே 22 யூஸ் பண்ணிட்டேன், 23வது யூஸ் பண்ணலாமா வேணாமா? முதலாவது அங்கதான் போகுது மைண்ட். ஏனென்றால் அனுபவம் ஒன்று சொல்கிறது. ஆனால் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து நான் வேதத்தை வாசிக்கும் போது, படிக்கும் போது, என்னுடைய அனுபவத்தை நான் ஒதுக்கி அதை நிராகரித்து தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் போது இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். ஏனென்றால் வசனம் இப்படி போதிக்கிறது, இது நித்திய பிரமாணம். அப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் கடந்து செல்கிற அனுபவத்தை வைத்து தயவு செய்து வேதத்தை மொழியாக்கம் செய்யாதீர்கள், வியாக்கியானம் பண்ணாதீர்கள். மாறாக சத்தியத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய அனுபவத்தை வியாக்கியானம் பண்ணுங்க. Interpret your situation from the word, not interpret the word from your situation or your experience. Your experience can be negative. The word of God is truth. உங்களுடைய அனுபவம் பிற்போக்கா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? அப்போ கவனிங்க, வழிந்தோடுதலில் வாழ்வது எப்படி? How to live in the overflow. பரிபூரணத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்கிறோம். இப்பொழுது அந்த பரிபூரணத்தில் நான் எப்படி நீடித்து வாழ்வது, எப்படி அதில் தொடர்ந்து வாழ்வது? பரிபூரணத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆனால் வந்தால் மட்டும் போதும் நாங்க போதாது, நான் அங்கே வாழணும். எப்படி வாழ்வது? எப்படி வாழ்வது? 3 காரியங்கள். ஒன்று ஒன்று கேட்ச் த விஷன். தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். கேட்ச் த விஷன். தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் முதலாவது காரியம். கேட்ச் த விஷன். பரிபூரணத்தை, வழிந்தோடுதலை அனுபவிக்கும் போது முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் நமக்கு இந்த பரிபூர்ணத்தை வைத்திருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு, தரிசனத்தை நாம் முதலில் பற்றி கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. பரிபூர்ணத்தை குறித்து நான் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினால், முதலாவது தேவன் நமக்காக பரிபூர்ணத்தை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும். இப்போ when I say catch the vision, ஏதோ தேவன் தரிசனங்களை கொடுக்க போகிறார், நான் அந்த தரிசனம் சொல்லல. நான் சொல்கிற காரியம் தரிசனம் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தை. ஏன் அதை சொல்கிறேன்? தேவனுடைய வார்த்தை தரிசனம் என்று ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால் வார்த்தைகளானது நம்முடைய வாழ்க்கையில் படங்களை வரைந்து காட்டக்கூடிய பிரஷாக இருக்கிறது. The words that we speak are like paint brushes that paint images before us.
ஆமென். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகள் பேசும்போது, மனுஷன் பேசும்போது, அவனுடைய வார்த்தைகள் ஒரு பிரஷ் மாதிரி நமக்கு முன்பாக சில படங்களை வரைந்து காட்டுகிறது, வரைகிறது. கவனிங்க. உதாரணம் சொல்கிறேன். இதை ஏற்கனவே இந்த சபையில் சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு போதகர் அவருடைய துணை போதகரை அனுப்பி வெளி தேசத்திலிருந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடுலேருந்து ஒரு பிரசங்கியார் வராருங்க. அவரை போய் பிக்கப் பண்ணிக்கோ, எனக்கு வேற வேலை இருக்குது. அவரை போய் பிக்கப் பண்ணிக்கோ. ஃபோட்டோ கொடுங்கன்னாங்க. ஃபோட்டோ இல்லப்பான்னாரு. ஆனா பயப்படாதீங்க. நீங்க அந்த மனுஷனை மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய மிக குண்டான ஆள் இருப்பாரானால் அவர்தான். அவருடைய சைஸுக்கு யாருமே அந்த ஃப்ளைட்லேருந்து, அந்த ஏர்போர்ட்லேருந்து வர முடியாது. அந்த அளவுக்கு அவர் 3 சீட்ல உட்காரக்கூடியவர். ரைட்டுங்களா? இந்த மனுஷன் அந்த படத்தோட போயிட்டாரு. ஏன்னா, அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சுச்சு அவருடைய மைண்ட்ல ஒரு படத்த வரைஞ்சுச்சு. என்ன வரைந்தது? வர ஆளு எல்லாரையும் விட 3 மடங்கு குண்டா இருப்பாரு. அவரு போய் பார்க்கிறார், பார்க்கிறார், பார்க்கிறார். எல்லாம் பார்க்கிறாரு. எங்க உள்ள போயிட்டு வெளிய வராரு. வெளிய போயிட்டு உள்ள வராரு. பார்த்து, பார்த்து, பார்த்து ஒருத்தரும் வரல. வெளிய அந்த அந்த ஹால்ல நின்னுட்டு இருக்கிறார். கடைசியா ஒருத்தர் வந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நான் இன்னார் இன்னார். என்ன பிக்கப் பண்ணி இந்த பெர்சன் வரேன்னு சொன்னாரு. இன்னும் வரல. அவரு இவர பார்த்தாரு. உங்கள தானுங்க நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். என்ன ஆயிடுச்சு? இவர் டயட்டிங்ல போய் குச்சி மாதிரி ஆயிட்டுக்கிறாரு. இவரும் அங்க எவ்வளோ நேரமா நின்னுருக்காரு. இவரு பக்கத்துல நின்னுருக்காரு. இவரும் போய் வந்து நிக்கிறாரு. இவரும் போய் 2 பேரும் மோதுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்? அவருடைய மைண்ட்ல அந்த வார்த்தைகள் என்ன படம் கொடுத்தது? ஏர்போர்ட்ல மிக குண்டான ஆள் வெளிய வருவாரு. இவர் டயட்டிங் பண்ணிட்டு மெலிசாயிட்டு இருக்கிறார். அப்போ இந்த செல்போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த மைண்ட்ல அந்த இமேஜ வச்சுட்டு போய் தேடினாரு. ஆள் கிடைக்கல. கடைசில அவர் மெலிஞ்சு போயிருக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி நம்முடைய மைண்ட்ல படங்களை வருகிறது. அதை அறிந்த தேவன் என்ன செய்கிறாரு? அவர் பேசும்போது அதற்காக தான் வார்த்தைகள். 66 புத்தகங்களுடைய வார்த்தை நம்முடைய மைண்ட்ல பிக்சரை பெயிண்ட் பண்ணுவதற்கு. இருக்கிறீங்களா? தரிசனத்தை நீ பிடித்துக் கொள்வதற்கு நான் உனக்கு வார்த்தைகளை பேசுவேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் என்னுடைய பெயிண்ட் பிரஷாக உங்களுடைய மைண்ட்ல சில படங்களை வரையும். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு நான் ஜாதிகளின் தகப்பன் ஆக்குவேன் என்று சொன்னபோது அவனுக்கு புரியல. உனக்கு புரியலையா? வெளியே வானார். வெளியே வந்தார். அண்ணாந்த பாருன்னாரு. அண்ணாந்த பார்த்தார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எண்ணி பாருன்னாரு. எப்படி ஆண்டவரே, இது எண்ண முடியாது. இப்படித்தான் உன் சந்ததி இருக்கும். என்ன செய்தாருங்க? என்ன சொன்னாருங்க? வானத்து நட்சத்திரங்களை பார், அதை எண்ணி பார், என்ன கூடியுமா? அவர் என்ன சொல்றாரு? இல்ல. அப்போ தேவன் என்ன செய்கிறாருங்க? ஆபிரகாம் இடத்தில் வார்த்தைகளை பேசுகிறார். இப்போ அந்த வார்த்தை அவருடைய மைண்ட்ல ஒரு படம் கொடுத்துருச்சு. என்ன படம்? என்னுடைய சந்ததி எண்ண முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன சொல்றார்? பூமியை பாருனார். பூமியின் தூளை பாருனார். இப்படியாகவும் சந்ததி இருக்கும். வார்த்தை தான் பேசினாருங்க. ஆனால் வார்த்தையானது படமாய் மாறி அவனுடைய மைண்ட்ல உட்கார்ந்துருச்சு. உடனடியாக அவர் என்ன செய்தாரு? சாராளை பார்த்து, இனி நான் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். அவன் தரிசனத்தை பிடித்து கொண்டான். இந்த காலையில் இந்த வேத வார்த்தை என்கின்ற தரிசனத்தை பிடித்துக் கொள்வீர்கள், நீங்கள் வழிந்தோடுதலில் வாழ்வீர்கள். இதை பிடித்துக் கொள்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்களே, இந்த சத்தியங்களை தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் தான் உங்களுடைய தரிசனம். ஆண்டவரே எனக்கு தரிசனம் காட்ட, பாஸ்டர் சொல்லிட்டா தரிசனம் காட்டு. நான் தரிசனம் தேடாதீங்க. இங்கதான் இருக்குது. ஆபிரகாமை போல நீங்க வெளியே போவாதீங்க. அவர் அண்ணாந்து பார்க்க சொன்னாரு. அவருக்கு பைபிள் இல்லை அந்த நேரத்துல. ஆனா நமக்கு 66 புத்தகங்கள் தேவனுடைய ஆலோசனை நிறைந்திருக்கிறது. இவைகள் எல்லாமே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்கள், வெளிப்பாடுகள்.
இந்த வெளிப்பாடு நான் பார்த்து பிடித்துக் கொள்ளும் போது என் வாழ்க்கை மாறுகிறது. ஓ மை காட், ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, நான் வழிந்தோடுதலில் பரிபூரணத்தில் வாழ விரும்பினால் தேவன் நமக்காக, நம்முடைய சுகத்திற்காக, செழிப்பிற்காக, விடுதலைக்காக, வெற்றிக்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, மற்ற எல்லாவற்றிற்காக கொடுத்திருக்கிற வசனங்கள், நாம் முதலில் அந்த வெளிப்பாடை நாம் தரிசிக்கும் போது தரிசிக்கிறதை நாம் பெற ஆரம்பிக்கிறோம். எஸ், மிக மிக முக்கியமான ஒரு, நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன், எதை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன்? சூழ்நிலையில் காண்பிக்கிற காரியமா அல்லது சத்தியம் போதிக்கிற வெளிப்பாடா? எதனால் நான் ஆட்கொள்ளப்படுகிறேன்? எதனால் நான் அசைக்கப்படுகிறேன்? எதனால் நான் உந்தப்படுகிறேன்? எதனால் நான் நடத்தப்படுகிறேன்? எதனால் நான் காத்துக்கொள்ளப்படுகிறேன்? சூழ்நிலைகளாலா அல்லது சத்தியத்தாலா? உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஏற்ற சத்தியங்கள் நீங்க வேதத்துல தேட ஆரம்பிங்க. நேரம் இல்ல பாஸ்டர். நேரம் இல்ல, நான் ஆசீர்வாதமும் இல்லை. சாரி. எனக்கு இதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு, இது எங்க இருக்குதுன்னு தேடி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போதான் நமக்கு ரொம்ப வசதி ஆகிட்டாங்களே. ஃபியர்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணனா ஆயிரக்கணக்கான வசனங்கள் ஒரு செகண்ட்ல எடுத்து கொடுத்துரும். அதான் அதை தேட ஆரம்பிங்க. அந்த வசனங்களை வைத்து தேட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை சில இடத்தில் சில வசனங்களை நிறுத்துவார். இதுதான் உனக்கு நான் கொடுத்திருக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்த உடனே அதை பிடித்துக் கொள்ளும் போது நீங்கள் பரிபூரணத்தில் வாழ்வீர்கள். எத்தனை பேர் நான் சொல்கிறது? ஆமென். அப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிப்பாடு இல்லாமல் வெளிப்பாடு இல்லாமல் விசுவாசிகள் அவர்கள் உயர்த்தப்பட, அதாவது அவர்கள் வேண்டிய விதத்துல தேவனுடைய உயர்த்துதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெளிப்பாடு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய விதத்துல, அவர்களுக்கு வேண்டிய முறையில தேவனுடைய உயர்த்துதலை அவர்கள் பெற மாட்டார்கள். ஏனென்றால் வெளிப்பாடு இல்லை. நீங்க தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் வெளிப்பாடு இல்லைன்னா உயர்வு வராது. தேவன் வைத்திருக்கிறார், ஆனா உங்களுக்கு அது கிடைக்காது. ஏன்னா வெளிப்பாடு இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, வெளிப்பாடு இல்லாமல் என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். Without revelation my people are perishing. Without revelation, வெளிப்பாடு இல்லாமல் என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். விசுவாசிகள் பற்றாக்குறையில் வாழ்வதற்கு காரணம் தேவன் எதுவும் செய்யல என்பது அர்த்தம் அல்ல. இவர்களுக்கு தேவன் செய்ததை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஆகவேதான் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக தேவன் அறிவுரைகளை கொடுக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். That's why instructions always precede miracles. ஏன்னா வார்த்தைகள் நம்முடைய மனதில படங்களை வரைகிறது. அந்த வரைந்த படங்கள் வெளிப்பாடுகள் நாம் பற்றி கொள்ளும் போது, பிடித்துக் கொள்ளும் போது நாம் அதனால் நடத்தப்படுகிறோம், சூழ்நிலைகள் அல்ல. அப்போ என்னுடைய சரீரம் சொல்கிறது, டாக்டர்களுடைய ரிப்போர்ட் சொல்கிறது, உன்னுடைய சரீரத்தில் இந்த நோய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நான் தியானிக்கும் போது அவர் சொல்கிறார், என் தழும்புகளால் நீ குணமானாய். அப்போ நான் இரண்டு வைத்து பார்க்கிறேன். நான் சூழ்நிலையும் பார்க்கிறேன், டாக்டர் ரிப்போர்ட் பார்க்கிறேன், எம்ஆர்ஐயும் பார்க்கிறேன், தேவன் எனக்காக வைத்திருக்கிற சத்தியத்தையும் பார்க்கிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது இந்த நோய் வருவதற்கு முன்பாக ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார். நான் பரிபூர்ணத்திலிருந்து வருகிறபடினால் நான் என்ன செய்ய போகிறேன்? அவர் கொடுத்த சத்தியத்தை நான் பார்க்க போகிறேன். இது என்னுடைய வெளிப்பாடாக, இது என்னுடைய தரிசனமாக நான் எடுத்துக்கொள்ளும் போது, பிடித்துக் கொள்ளும் போது, பற்றிக் கொள்ளும் போது, இதை நான் நிராகரித்து, இதை புறக்கணித்து, இதை உதறி தள்ளி, இதை பிடித்துக்கொண்டு, இதை பேசி என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். அப்போ இது செய்ய வேண்டும் என்றால், தரிசனத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள விரும்பினால் வார்த்தையை அதிகமாய் இந்த ஆண்டுல படிக்கணும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில படிக்காத விதத்துல
வாசிக்காத விதத்துல, தியானிக்காத விதத்துல இந்த ஆண்டில் செய்தால்தான் வழிந்தோடுதலின் ஆண்டாக உங்களுக்கு அமையும். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. தரிசனத்தை பற்றிக் கொள்ளுங்க. வழிந்தோடுதலில் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். அதை பாருங்க. அதை பார்க்க பார்க்க பார்க்க, அதை தியானிக்க, அதை யோசிக்க, அதை நீங்க ஆராய்ந்து பார்க்க, அதை தேட ஆவியானவருடைய உதவினால் அதை நீங்கள் படிக்கும் போது அது வெளிப்பாடாக மாறும். அது தரிசனமாய் மாறும். அந்த தரிசனத்தை நீங்கள் பற்றிக்கொள்ளும் போது இனி நீங்க அதற்கு எதிர்மாறான எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதை புறக்கணித்து நீங்கள் இதை மட்டும் பற்றிக்கொள்வீர்கள். காரணம், என் சூழ்நிலை காண்பிக்கிறது மாறக்கூடியது, சத்தியம் எனக்கு போதிக்கிறது மாறாதது. எனக்கு வேண்டிய தரிசனம், உங்களுக்கு வேண்டிய தரிசனம் மாறாத தேவ சத்தியம், மாறாத தேவ தரிசனம், மாறாத தேவ வெளிப்பாடு, மாறாத தேவ கோட்பாடு, மாறாத தேவனுடைய அறிவுரை, மாறாத தேவனுடைய பிரமாணம், மாறாத தேவனுடைய கட்டளை. ஓ ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஹோம்வொர்க் செய்தாலுடைய இது உங்களுக்கு வழிந்தோடுதலின் ஆண்டாக அமைய முடியாது. நீங்க ஊக்கமாய் வேதத்தை தேட வேண்டும். பிரச்சனை வரும்போது அதற்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள், அதற்கு ஏற்ற ஆலோசனைகள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சத்தியங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் வாசிங்க. அதை மீண்டும் மீண்டுமாய் படிங்க. அதை உங்களுடைய மனதில் போட்டு திருப்பி 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 யோசித்து கொண்டு இருங்க. அதை குறித்து தியானம் பண்ணுங்க. அதை வெளிப்பாடாக மாறுகின்ற அந்த க்ஷணப்பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வெடித்து கிளம்பும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வெடிக்கும். உங்களுடைய வியாபாரங்கள் அற்புதங்கள் வெடிக்கும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் அற்புதங்கள் வெடித்து, நான் சொல்கிறேன், எப்பக்கத்திலிருந்து உங்களுக்கு அற்புத ஒரு சுற்றுப்புறத்தை தேவன் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். God will create an environment of miracles. An atmosphere of miracles will become yours to enjoy. Begin to see the word of God as revelation. தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடாக பார்க்க தொடங்குங்கள். உங்களுக்கான தேவனுடைய தரிசனமாய் அதை காணுங்க. தேவனிடத்துல போய் தரிசனம் காட்டுங்கிறவரே, தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லாத. வேதத்தை வாசிங்க. அதுதான் தேவன் உங்களுக்கான தரிசனமாய் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம் வேதத்தில் இருக்கிறதுங்க. நேரம் எடுத்து பாருங்க, நேரம் எடுத்து படிங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ஆமென். எல்லோரும் குரல்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். வழிந்தோடுதலில் நான் வாழப் போகிறேன் என்று தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் விரும்புகிறதை நான் நிறைவேற்றுவேன். நீர் வாஞ்சிக்கிறதை ஆண்டவரே நான் வாழ்ந்து காட்டுவேன். இந்த ஆண்டில் அப்பா ஒரு விசுவாசியாக, ஒரு பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக நானும் என் வீட்டாரும் மோவென்றால் நாங்கள் கர்த்தரை சேவிக்க போகிறோம். நாங்கள் கர்த்தருடைய வழிந்தோடுதலில் வாழ போகிறோம். பரிபூர்ணத்திலிருந்து நான் வாழ போகிறோம். பரிபூர்ணத்திலிருந்து நாங்கள் வருந்தது மட்டுமல்ல, வருகிறது மட்டுமல்ல, அதில் நாங்கள் நீடித்து வாழ போகிறோம். வழிந்தோடுதலில் நான் நீடித்து வாழ போகிறேன். ஓ ஹல்லேலூயா. எல்லோரும் இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து இந்த செய்தியை மீண்டும் மீண்டுமாய் போய் கேளுங்க. குறைந்தபட்சம் 3 முறை இந்த வாரத்துக்குள் பாருங்க. செய்திகளை எடுத்து அங்க போயிட்டு பாஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எழுதுங்க. டைரிகளை வாங்குங்க. அந்த டைரிகளை நீங்க குறிப்புகளை எழுதி கொண்டு அதை நீங்க ஹைலைட் பண்ணி அந்த சத்தியங்களை உங்களுக்கென்று எதெல்லாம் தேவன் பேசுகிறாரோ அதை எடுத்து உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், கணவருக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும் பேசுங்க. பிசாசு ஆள விடாதீங்க. அவன் வாழ்க்கையில எதிர்ப்புகளை கொண்டு வருவதற்கு அதிகாரம் கிடையாது. உன்னை ஏமாற்றுவது அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை தாக்குவதற்கு அவனுக்கு வல்லமை கிடையாது. உன்னை மேற்கொள்வதற்கு அவனுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது. பரிபூரணத்திலிருந்து வாழுங்க. பரிபூரணத்தில் வாழுங்க. தேவனுடைய வழிந்தோடுதலில் வாழுங்க. தேவன் பரிபூர்ணமானவர். அவர் நம்முடைய நிரம்பி வழிய தேவனாய் இருக்கிறார். அதற்குள் நான் வரப்போகிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. எல்லோரும் துதிங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, வெளிப்பாடுக்காக நன்றி, சத்திய போதனைக்காக நன்றி அப்பா. ஓ, நான் அதிகமாய் தொடப்பட்டிருக்கிறேன். மிக அதிகமாய் எண்ணுக்குள் ஆண்டவரே ஆவிக்குரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் உணர முடிகிறதப்பா. ஓ, மிக தெளிவாய் முதல் முறையாய் நான் பல காரியங்களை பார்க்கிறேன் அப்பா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்று இப்பொழுதுதான் புரிகிறதப்பா. தரிசனம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் அப்பா. தரிசனம் இல்லாமல் நான் வாழ்ந்த நாட்கள் ஆண்டவரே அநேகம். வெளிப்பாடு இல்லாமல் ஆண்டவரே வெறும் என்னுடைய வாழ்க்கையை நான் தள்ளி கொண்டிருந்தேன். I was just pushing my life without revelation. I was just going through the motions without vision. அப்பா, இன்றைக்கு அப்பா எனக்கு அருமையா நீங்க விளக்கி காண்பித்தேன். பரிபூர்ணத்திலிருந்து நான் வருகிறேன் அப்பா. இனி பரிபூர்ணத்திலிருந்து வருகிறேன் என்ற மனப்பான்மையோடு தான் என் சூழ்நிலைகளையோ என் வாழ்க்கையையோ நான் ஆண்டவரே சந்திக்க போகிறேன். எனக்கு தேவன் ஏற்கனவே யாவற்றையும் பரிபூர்ணமாய் வைத்திருக்கிறார். அந்த மனப்பான்மையோடு தான் அப்பா என் வாழ்க்கையையும் என்னுடைய சூழ்நிலைகளையும் நான் மேற்கொண்டு வாழ்வேன். நெருக்கடியில் ஆண்டவரே பெருக்கத்தை நான் காண்பேன். உடைய வார்த்தை எனக்கு ஆண்டவரே தரிசனமாக இருக்க போகிறதுப்பா. மற்றவர்கள் கொடுக்கிற காரியங்கள் நான் நாட போறதில்லை. உங்களுடைய வார்த்தை என்னுடைய தரிசனம், உடைய வார்த்தை என்னுடைய ஔஷதம், உடைய வார்த்தை என்னுடைய விடுதலை, உடைய வார்த்தை என்னுடைய வாழ்வு, உன்னுடைய வார்த்தை என்னுடைய சுவாச காற்று, உடைய வார்த்தை என்னுடைய உயிர் மூச்சப்பா. ஓ, தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ, தேங்க்யூ லார்ட். தரிசனத்தினை அப்பா நான் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். வெளிப்பாடை நான் பற்றிக் கொள்கிறேன். அதை பிடித்துக் கொள்கிறேன். இனி ஒன்றும் என்னை அசைக்காது. ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்கு போதித்தபடினால் கர்த்தாவே அநேக காரியங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறதப்பா. இனி பிசாசு எங்களை ஆண்டவரை வஞ்சிக்க முடியாது, எங்களை ஏமாற்ற முடியாது, தந்திரமா எங்களுடைய வாழ்க்கையில் நுழைய முடியாதப்பா. நாங்கள் வெளிப்பாடின் மக்கள், தரிசனத்தை பெறுகிறவர்களாய் நாங்கள் வாழ்வோம். வழிந்தோடுதலை நாங்கள் வாழ போகிறோம் ஐயா. பரிபூர்ணத்திலிருந்து நாங்கள் வருகிறபடினால் அதிலே நாங்கள் வாழ்வோம். எங்களுடைய துவக்கம் பரிபூர்ணத்திலிருந்து, எங்களுடைய ஆரம்பம் பரிபூர்ணத்திலிருந்து. அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளை கர்த்தாவே சத்தியத்தில் ஆண்டவரே வாழ்கிற மக்களாய் மாறட்டும். இந்த சபையில் ஆண்டவரே இருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் அப்பா, என்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுக்கட்டும். எது நடந்தாலும் நான் பார்க்கிறதை நம்ப போகிறது இல்லை, என் சூழ்நிலையை நான் நம்ப போகிறது. தேவன் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடை நான் தரிசனமாய் ஆக்கிக் கொள்ள போகிறேன். என்னுடைய தரிசனம் தேவனுடைய வார்த்தை தான் இருக்கும். ரிப்போர்ட்டுகள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, நான் அனுபவிக்கின்ற எதிர்மாறான முரண்பாடான சந்தர்ப்பங்கள் அல்ல, தேவ வார்த்தை. இப்படியாக இந்த மக்கள் வாழட்டும் ஐயா. தேவைகளோடு வந்திருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் சந்தியும். நீங்க அப்பா உங்களுடைய பரிபூர்ணத்தை கொண்டு அவர்களுடைய பற்றாக்குறையை அகற்றும் இயேசுவின் நாமத்துல. பண நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்துல சபித்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளிலிருந்து அதை வெளியேற்றுகிறேன்ப்பா. அவர்களுடைய எல்லைகளை விட்டு அதை ஓடி போகணும்ப்பா. பிரச்சனைகள், சாப காரியங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான முரண்பாடான சூழ்நிலைகள், மாய்மாலமான வாழ்க்கைகள், தவறான உறவுகள், மோசமான பாவ காரியங்கள் எங்களுடைய எல்லைகளில் எங்குமே காணப்படக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. எங்களுடைய எல்லைகளுக்குள் கர்த்தாவே பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமும் ஆண்டு கொள்ளட்டும். எங்கள் எல்லைகளை ஆண்டவரை ஆக்கிரமிக்கட்டும். உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி,
பா, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்வதாக. இந்த ஆண்டவரே ஆண்டிலப்பா நாங்கள் நிரம்பி வழிய போகிறோம். தேவனுடைய பரிபூரணத்தினாலும், தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய மகிமையினால், தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய குணாதிசயங்களால் நாங்கள் நிரம்பி வழிய போகிறோம் அப்பா. ஆவிக்குரிய ஆண்டவரே சீமான்களாய் நாங்கள் வாழ போகிறோம். ஆவிக்குரிய கோட்டீஸ்வரர்களாய் வாழ போகிறோம். மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் வாரி கொடுக்க போகிறோம், தாராளமாய் கொடுக்க போகிறோம். சத்தியமும் சரி ஆண்டவரே, பண உதவிகளும் சரி, எது இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவையோ அது தாராளமாய் கொடுக்க போகிறோம். உதார குணமுள்ளவர்களாய் எங்களை மாற்றியறலாம். அற்புதங்களை இந்த நாளில் செய்யும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பதே. ஆமென்.